விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு குறித்து காவல்துறை எழுப்பிய 21 கேள்விகளுக்கு இன்று மாலை அக்கட்சியின் சார்பில் பதில் அளிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட காவல்துறை எழுப்பியுள்ள 21 கேள்விகளுக்கு இன்று பதில் அறிக்கை தர இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் குழுவுடன் ஆலோசனை நடத்தி பதில் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மானசராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார். மானசராஜ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். நிச்சயமாக, அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருப்பதாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் துணை கண்காணிப்பாளரிடம், அதாவது திருமாலிடம் கடந்த 28ஆம் தேதி அனுமதி கேட்டு ஒரு மனுவும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் எங்களுக்கு அனுமதி வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கூறியும் ஒரு மனுவும் அளித்திருந்தார். இந்த நிலையில அந்த ஏடிஎஸ்பி திருமால் அவர்கள் அந்த இடத்திற்கு ஆய்வுக்கு சென்று அங்க பார்வையிட்டு தற்போது அந்த இடத்துல எப்படி மாநாடு நடத்துவது, எது போன்ற நடத்துவது என்று கேள்வி கேட்டு அந்த விஜயனுடைய கட்சி நிர்வாகிகளிடத்தில் 21 கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு மனு அளித்திருந்தார்கள். அதாவது நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனிடம் அவர்கள் மாநாடு நடத்துவதற்காக 21 கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளை பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டிற்கு 23ஆம் தேதி நடைபெறுகின்ற மாநாடு எந்த நேரத்தில் நடைபெறுவது என்று நீங்கள் குறிப்பிடவில்லை. அதாவது எந்த நேரத்தில் இந்த மாநாடு நடைபெறும், இந்த மாநாட்டிற்கு எப்படிப்பட்ட முக்கிய பிரமுகர்கள், எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கிறார்கள், எது போன்ற நீங்கள் வருகின்ற தொண்டர்களை வருவதற்கும் செல்வதற்கும் எப்படிப்பட்ட வாகனம், அதாவது பாதைகள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், அந்த எத்தனை வாகனங்கள் வரும், அந்த வாகனங்களை நிறுத்துவதற்கான எப்படி இடம் தயார் செய்திருக்கிறீர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் வருவதற்கு எப்படி இடம் செய்திருக்கிறீர்கள், தமிழகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக கட்சி நிர்வாகிகள் தவிர மேலும் இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வரக்கூடும், எப்படி அந்த வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அடிப்படை வசதிகள், அதாவது உணவு, தண்ணீர், கழிவறை, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இந்த மாநாட்டிற்கு எவ்வாறு செய்திருக்கிறீர்கள், இந்த மாநாடு நடந்து முடிந்த பிறகு இந்த மாநாட்டு திடலை யார் சுத்தம் செய்வது, காவல்துறை சார்பாக நாங்கள் எது போன்ற பாதுகாப்பு உங்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒரு 21 கேள்விகளை கொண்ட ஒரு நோட்டீஸை நேற்று தினத்துல புஷி ஆனந்திடம் விக்கிரவாண்டி காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த 21 கேள்விகளுக்கும் பதிலளித்து அதாவது கட்சியினுடைய மற்றும் சட்ட ஆலோசனைகளுடன் சேர்ந்து வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து தற்போது இன்று மாலை 5 மணி அளவில் அதாவது டிஎஸ்பி சுரேஷிடம் தற்போது இன்று தினத்துல 5 மணி அளவில் இன்று அதுக்கான பதில் மனுவை கொடுக்க இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மானசராஜா.